லைவ் தமிழ் செய்திகள். இந்த வாரம் இலங்கையைச் சேர்ந்த விஜய் லோசன் அவர்களும் பாட இருக்கின்றார்கள். அவருக்காக இலங்கையில் இருந்து பல பிரார்த்தனைகளும் ஆரவாரங்களும் நடைபெற்று வருகின்றன. விஜய் லோசன் அவர்கள் பாடப்போகின்றார் என்றால் நண்பர்கள் சேர்ந்து தொலைக்காட்சிக்கு முன்னால் அமர்ந்து அதை அயராது கண்டுகளித்து வருகின்றார்கள். விஜய் லோசனின் எதிர்கால திட்டங்களுக்கு இந்த சங்கீதத்துறை வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகின்றது. விஜயலோசனுக்காக பல நண்பர்கள் ஆலோசனைகளும் உதவிகளும் வழங்கி வருவதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் சரிகமபா லிட்டில் சாம் நிகழ்ச்சியில் இலங்கையைச் சேர்ந்த கிளிம்சா அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். அவரும் நன்கு திறமையாக பாடக்கூடிய குரல் வளம் படைத்தவர் என்று அவருக்கு பலரும் பாராட்டுக்களையும் தெரிவித்திருந்தார்கள். அதை போன்ற பாராட்டு விஜய் லோசன் அவர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுற்று என்றால் அதில் சங்கீத நுணுக்கங்கள் பல ஆராயப்பட இருக்கின்றன. இந்த நிகழ்வில் விஜய் லோசன் அவர்கள் பாடும் பொழுது எவ்வாறான தெரிவு செய்து பாடுவார் என்று நண்பர்களுக்குள் போட்டி போட்டு தங்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இவருக்காக கோயில் கோயிலாக சென்று பிரார்த்தனை செய்வதாகவும் கூறப்படுகின்றது. விஜய் லோசன் அவர்களும் ஒரு திறமையான போட்டியாளர் என்பதாக நடுவர்கள் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். எதிர்காலத்தில் விஜய் லோசனா அல்லது இந்திரஜியா என்று பலரும் அறிந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டிருப்பது இலங்கை மக்களின் எதிர்பார்ப்பாகும். இலங்கையில் இருந்த நண்பர்கள் இதற்காக விஜய் லோசன் அவர்கள் பாடுவதை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு பாடகராக விஜய் லோசன் அவர்கள் பெறப்போகின்றார், இலங்கையில் எவ்வாறு பிரபல்யம் அடையப் போகின்றார் என்றெல்லாம் நண்பர்கள் கூறிக்கொள்வது லைவ் தமிழ் செய்திக்கு கிடைத்த உள்ளக செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் விஜய் லோசன் அவர்களுக்கு லைவ் தமிழ் நிகழ்ச்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது.